நண்பர்களே, இது 4வது பதிவு. முதல் 3 பதிவு பார்க்காதவங்க அத பார்த்துட்டு வாங்க. ஏன்னா, இது வந்து அதோட கன்டினியூஷன். இதில உணவுல வந்து பயன்படுத்த வேண்டாம், எதெல்லாம் பயன்படுத்தலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதில கொடுக்கப்பட்டிருக்கும். பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இடது சைடு வந்து உங்களுக்கு சிவப்பு கலர்ல எழுதியிருக்கும். பயன்படுத்தலாம் அப்படின்றது இதுக்கு மாற்று. அது கருப்பு கலர் மார்க்கர்ல எழுதியிருக்கும். இப்போ காலையில பார்த்தீங்கன்னா, டீ, காப்பி இத நம்ம சஜெஸ்ட் பண்றதில்ல. இதுக்கு பதிலா சுக்குமல்லி காப்பி, பனங்கற்கண்டு கலந்தது, தேன் தண்ணீர், இல்ல கொஞ்சம் நீங்க வந்து அதில எலுமிச்சை கூட கொஞ்சம் கலந்து சாப்பிடலாம். அப்புறம் இளநீர் இருக்கு, சூப் இருக்கு, பால் இருக்கு. இதில காலையில வெறும் வயித்துல இளநீர் சாப்பிடுவது வந்து செட் ஆகாது. பாக்கி நேரங்கள்ல டிஃபனுக்கு அப்புறம் 11:30 மணிக்கோ சாயந்தரம் கூட நீங்க இளநீர் சாப்பிட்டுக்கலாம். இதில இருக்கக்கூடிய பானங்கள வந்து நீங்க வந்து ரெகுலர் யூஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க. 2வதா மைதா. மைதால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பரோட்டா, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதுக்கு பதிலா கோதுமையில செய்யக்கூடிய கோதுமை பிரெட்டே விக்குது. ஆனா ஒரிஜினல் கோதுமை பிரெட்டான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதில செய்யக்கூடிய கோதுமையில செய்யக்கூடிய ரொட்டி, சப்பாத்தி இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். மைதால செய்யக்கூடியது தான் செட் ஆகாது. 3வதா இருக்கக்கூடியது வெள்ள சர்க்கரை. இதுக்கு பதிலா நீங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம், தேன், பனை வெல்லம், பனங்கற்கண்டு பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயாளிகள் வந்து நாட்டு சர்க்கரையையுமே எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சு, வெல்லத்தையும் குறைச்சு அவங்க தேன், பனை வெல்லம், பனங்கற்கண்டு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து ரீஃபைன்ட் ஆயில். இதுக்கு மாற்றா வந்து செக்குல ஆட்டுன எண்ணெயை வந்து பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா வந்து இந்த ஜங்க் உணவுகள். இந்த ஜங்க் உணவுகள்னா வந்து உங்களுக்கு தெரியும். அதை எழுதணும்னு அவசியம் இல்ல. கோகோ கோலா, பெப்சி, ஃபேண்டா, மிராண்டா போனக்கூடிய இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ். மதியானம் சாப்பாட்டுக்கு வந்து காய்கறி, கீரை இது மாரி ஐட்டங்கள தொட்டு சாப்பிடலாமே தவிர, சும்மா ஊறுகாய் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. எல்லாம் சேர்த்து தொட்டு சாப்பிடுங்களே தவிர, ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்றது, நம்ம வெறும் போண்டாவ மட்டும் வச்சு சாப்பிட்றது, சமோசா மட்டும் வச்சு சாப்பிட்றது, அது செட் ஆகாது. ஏன்னா மதியானம் சாப்பாடுன்னு வந்துருச்சுன்னா, காய்கறிகள் இருந்துச்சுன்னா தான் அது வந்து நல்லா டைஜஷன் குடுக்கும். ஸோ சாப்பிட்ட பிற்பாடு நான் சீரக தண்ணீர் குடிக்க சொல்லியிருப்பேன். அது எதுக்குன்னா, நல்லா அசிமுலேட் ஆகும். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சு, அதில இருக்கக்கூடிய சத்துக்கள உறிஞ்சு, பாடி நல்லாவே வந்து எடுக்கும். எவ்வளோ சத்தான சாப்பாடு சாப்பிட்றோன்றது முக்கியமோ, அதே போல வந்து அந்த சாப்பாடு செரிச்சு அதில இருக்கக்கூடிய ஆற்றலானத உடல் வந்து எடுத்துக்கணும். இல்லைன்னா அது கழிவா தான் வந்து மாறி உடல்ல வச்சிருக்கணும். தண்ணீர் அடுத்தது. தண்ணீர பொறுத்தவரையும் என்னன்னா, எப்பலாம் தாகம் அடிக்குதோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் குடிங்க, அவ்வளோ லிட்டர் குடிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா தாகம் அடிக்கையில, தாகத்த அடக்காம தண்ணீர் பயன்படுத்திக்கோங்க. நன்றி.